நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு செய்முறை விளக்கம். என்னென்ன பொருள் வச்சிருக்கேன் அப்படின்னும் பொழுது இதுல வெட்டி வேறு வெட்டி வேறு கொஞ்சமா நான் உங்களுக்கு காட்டணுன்றதுனால இது ஒரு இழை இருந்தா கூட போதுமானது. இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், எல்லாருக்கும் தெரியணுன்றதுனால. வெட்டி வேறு, அதுக்கப்புறம் வெற்றிலை, வெத்திலை, பாக்கு, களிப்பாக்கு, களிப்பாக்கு, நல்ல களிப்பாக்கு, கடைகள்ல கேட்டா கிடைக்கும் களிப்பாக்கு. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனைய ரெட் இங்க்ல எழுதுறது, ரெட் இங்க்ல எழுதிக்கிறது. எப்படி எழுதிக்க, ஒரு வெள்ளை பேப்பர்ல ரெட் இங்க்ல எழுதிக்கணும். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை எழுதுறது. அளவற்ற செல்வங்கள் என்னை நோக்கி வந்து கொண்டு, நான் உங்களுக்கு சும்மா எழுதி காட்டணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை அதுல எழுதணும். நான் உங்களுக்கு சும்மா காட்டணுங்கிறதுனால பரமுறைக்காக அளவற்ற செல்வங்கள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன, இல்ல பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. யார்கிட்டயாவது நம்ம ஒரு 80 லட்சம் 70 லட்சம் எத்தனையோ ஆயிரம் ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பணம் என்னை அடைந்து கொண்டே இருக்கிறது. நான் கொடுத்த பணம் என்னை அடைகின்றது. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எனி ஒன் பிரச்சனை, என் திருமணம் இந்த மாதத்திற்குள் விரைவில் நடந்துவிடும், கல்வியில் நான் சிறந்து இத்தனை மார்க்குகள் எடுப்பேன், என்ன வேணுமோ அதை ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதிக்கிட்டு அதை என்ன பண்ணணும், இந்த வெள்ளை பேப்பரை கீழே வச்சுக்கணும். வெள்ளை பேப்பர், வெள்ளை பேப்பருக்கு மேல இந்த வெத்தலை, பாக்கு, வெத்தலை வச்சிருக்கேன், பாக்கு, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வெட்டி வேர், வெட்டி வேர் வச்சுட்டு இந்த பேப்பரை நம்ம சுத்துறோம். சுத்திட்டோம். சுத்திட்டு இப்ப இத ஒரு மஞ்சள் நூல், இது கொஞ்சம் பெருசா எடுத்துக்கும் போது, ஏன்னா இது நம்ம பூஜை பண்ணிட்டு இதை எடுத்துட்டு போய் ஒரு அரச மரத்துல கட்டணும். கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரம் எவ்வளவு பெருசு இருக்கும்ல நமக்கு தெரியாதுல்ல கிளை, அதனால இதை அழுத்தி கட்டிடுங்க. கட்டிட்டு நல்லா முடிச்சு போட்டுடுங்க, கீழே விழாத மாதிரி. காத்துல எல்லாம் ஆடிட்டு இருக்குல்ல, அதனால கீழே விழாத மாதிரி நல்லா ஒரு டைட்டா முடிச்சு போட்டுடுங்க. வெட்டி வேருக்கு ஒரு வெற்றியை தருவது. இந்த பாருங்க, இதை நம்ம செய்யும் பொழுது ஒரு புதன்கிழமை இல்லைங்களா, ஒரு புதன்கிழமை ஆரம்பிக்கணும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி புதன்கிழமையில இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதுல இந்த விஷயத்தையும் எழுதி இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 தினங்கள் இதுக்குள்ளேயே நம்ம பச்சை கற்பூரம் வச்சிருப்போம். விளக்கேத்தி, நீ காமாட்சி மாலைக்கிறேன்னா காமாட்சி மாலைக்குல முன்னாடி ஒரு தட்டுல, ஒரு சின்ன தட்டு எடுத்து இதை வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வெத்தலை பாக்கு பழம் வைக்கிறோம், வைக்கலாம். இல்ல ஒரு கல்கண்டு வச்சு பூஜை பண்ணலாம். கல்கண்டு மட்டும் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். கல்கண்டையும் அந்த நம்ம ஏத்துற விளக்குக்குள்ள போடலாம். 6 கல்கண்டு போட்டு நம்ம ஏத்தலாம். விளக்கு ஏத்தும் பொழுது பச்சை கற்பூரம் தான் இழுத்தணும், சாதா கற்பூரம் ஏத்தக்கூடாது. ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு அதீதமான சக்திகள் உண்டு. அப்ப அந்த அதீத சக்தியோட நம்ம கேட்கறதும் நம்ம வரவழைக்கக்கூடிய குணங்கள் உண்டு. அப்ப இந்த பச்சை கற்பூரத்தை ஏத்தும் பொழுது 3 நாட்கள் ஏத்துட்டு 3ஆம் நாள் நம்ம இதை 3 நாட்கள் ஃபுல்லா, இதை நம்ம புதன் வைக்கிறோன்னா வியாழக்கிழமை ஃபுல்லா இருக்கணும். புதன் ஒரு நாள், வியாழன் ஒரு நாள், வெள்ளி ஒரு நாள் சனிக்கிழமை காலையில யாரு கண்ணுக்கும் தெரியாம கொண்டு போய் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கணும், நாகங்கள் கூட வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி மரத்துல கட்டிட்டு வந்துருக்கு. கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா இது வேலைப்பாடுகள் செஞ்சு கொடுத்துரும். ஏன்னா அரச மரத்துக்கு அது அற்புதமான ஒரு சக்திகள் உண்டு. இது நம்மளை எல்லாத்தையும் சேவிக்கும். அதனால இந்த பேப்பர்லாம் இது ஆட ஆட இதனோட வேலைகள் நமக்கு அதீதமாக நடக்கும். காத்தடிச்சா பொழுது இந்த வெட்டி வேறானது நீ எழுதின எழுத்துக்கள், அந்த வெற்றியை தேடி தருவது, பாக்கு, பச்சை கற்பூரம், இந்த மனமெல்லாம் சேர்ந்து நமக்கு வர வேண்டியதை விரைவில் வர வைத்து தந்துவிடும். அப்ப இதை நம்ம வச்சு கும்பிட்டு மானசீகமா வேண்டிக்கிட்டு 3 நாட்கள்
இதுக்கு உண்டான சக்திகளை நம்ம தர்றது. அப்பா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், கொடுத்ததெல்லாம் வந்து சேர்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு பிரபஞ்ச சக்தி ஆகி இறையாற்றல் ஆகிய நீங்க எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை அறையில வச்சு இதை பூஜை பண்ணிட்டு கட்டிக்கிட்டோம்னா வெட்டி வேருக்கு இல்லாத சக்தி உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது. வெட்டி வேரு, வெற்றிலை, பாக்கு, பச்சை கற்பூரம், அப்புறம் நீ எழுதுறது, அப்புறம் கயிறு ஒண்ணு கட்டுற. புரியுதுங்களா? அப்போ அந்த சக்திகள் அளப்பெரியாததாக நம்மை வந்து நமக்கு தேவையானதை மீட்டு கொடுத்து விடும். நமக்கு எந்த விதமான இதுல பெரிய கஷ்டம் இல்லை. வெட்டி வேர் 10 ரூபா கொடுத்தா கூட நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. வெத்தலைங்கிற பூஜை பண்றதுதான். பாக்கு ஒண்ணு பெருசு விஷயம் இல்ல. பச்சை கற்பூரமும் ஒரு 5 ரூபா 10 ரூபா கேட்டீங்கன்னா 4 பில்ல தராங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது நமக்கு தேவையான அற்புதங்களை நடத்தி கொடுக்கிறது பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். இது ஒரு தாந்திரீக பரிகாரம்.